இந்த காலை வேளையிலும் நாங்கள் தாமே ஆண்டவரை ஆராதிக்க இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதனை நாங்கள் முழுதுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் செய்த மகத்தான கிருபைக்காக. கர்த்தர் வல்லமை உள்ள தேவன், பிதாவே, பரிசுத்தம் உள்ள நல்ல தெய்வமே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஆராதனையுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காலநிலைகளை சீராக்குகிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மகத்தான பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருந்த ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தொடக்கம் இருந்து முடியும் மட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பாடல்கள், துதிகள் ஆண்டவரை மற்றும் தேவ செய்திகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசனம், உடைய வல்லமை ஆண்டவரே இந்த இடத்திலே கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நீங்கள் நடப்பீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோட ஆண்டவரை இடைப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 9ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 10. 9ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 10. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கழிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூஷக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நன்றி ஆண்டவரே. பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் அரவணைக்கிறவர். அனுகூலமான துணையாய் இருந்து எங்களை தாங்கி எங்களை ஏந்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாங்கள் தாமே மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் தாமே செய்ததான எல்லா எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக அவரை நாங்கள் துதிப்போம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, என்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அன்பு ஆண்டவரே எங்களுடைய உயிரிலும் ஆண்டவரே மேலானதாய் இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி அப்பா. தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆர்வமுடனே ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே ஆனந்தத்தோடும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆண்டவரே புகழ்கிறோம் அப்பா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால்
புகழ்கிறேன். மேலானது பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே துணையாடி உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே துணையாடி உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், நான் தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். நன்றி அப்பா, உம்மை நாங்கள் தினமும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆனந்த களிப்புள்ள ஆண்டவரை உதடுகளால் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தினமும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீர் ஆண்டவரே மாறாத தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் கண்ணின் மணி போல் ஆண்டவரே எங்களை காக்கிற தேவன் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நிகரான தேவன் ஆண்டவரே யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஆண்டவரே யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ராஜாதி ராஜன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் அதிசயங்களை செய்கிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரை எங்களுக்கு நேர்த்தியா ஆண்டவரை ஏற்படுத்தி எங்களை நடத்துகிற எங்களுடைய தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கொப்பானவர் ஆண்டவரை இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் ஆண்டவரே. உமக்கொப்பானவர் ஆண்டவரை யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே.
உடைய நாமம் ஒன்றையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும்
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாராம் ஆண்டவரே? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாராம் ஆண்டவரே? வானத்திலும் ஆண்டவர், இந்த பூமியிலும் ஆண்டவரே, உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே? அப்பா, நீர் ஒருவரே எங்கள் தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, முழு இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கண்களை ஆண்டவரை பிளந்து ஆண்டவரே ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை அரவணைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை ஏந்தி கொள்ளுகிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தாய் போல ஆண்டவரே நீர் எங்களை தேற்றுகிற தேவன் ஆண்டவரே. தந்தை போல ஆண்டவரே எங்களை தோள் மேலே சுமந்து ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆண்டவரே எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே.
நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நன்றி ஐயா. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே நீங்க மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு போதும். ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே எங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே யாரும் இல்லை. ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே எங்களை அரவணைக்க ஆண்டவரே யாரும் இல்லை. ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரே அரவணைத்து ஆண்டவரே எங்களை புரிந்து கொண்ட ஆண்டவரே எங்களை ஏந்தி கொண்டு எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே உயிரிலே கலந்த எங்களுடைய தேவன் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுடைய உயிரான தேவன் ஆண்டவரே அப்பா நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாக உடல்
நோய்களுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவமான கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நாளில் கூட நீர் தாமே எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. கிருபையா நீர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் கிருபையுள்ள கரமங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்ல கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய கரத்தை நீட்டி நன்றவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் தொட்டு சுகமாக்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சத்தம் எனக்கு கேட்குது இல்லை? ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உங்களோட சத்தமெல்லாம் எனக்கு கேட்கணும்.
மைக்கை ஆன் பண்ணுறவங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு ஹல்லேலூயா. இந்த நாள் கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாள் கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா 41வது அதிகாரம் 12வது 13வது வசனம். வசனங்களை வாசிக்கிறது எனக்கு கேட்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆன் பண்ணுங்க மைக்கை. வாசிங்க வாசிங்க யாராவது ஒரு ஆள். 12வது அதிகாரம் 12வது வசனம். 41வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கும் கர்த்தராகிய நான் உன் வலக்கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, தேவனுடைய ஆழங்களுக்குள் மறைக்கப்பட்ட வாழ்வு. இந்த இடத்துல இந்த ரெண்டு வசனங்கள்ல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவருக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களை பாதுகாக்கிறார், சுகமாக்குகிறார், எங்களை ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகிறார், எல்லாம் உண்மை. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது? எங்களுடைய வாழ்க்கையானது, எங்களுடைய வாழ்வானது அவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலிருந்து யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறதான உபத்திரவங்களில் இருந்து அவர் விடுதலை ஆக்குறார். எப்படி? நாங்கள் அவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறபடியால் அது என்ன சொல்லுகிறது? நாங்கள் என்ன சொல்லுவோம்? தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிட்டுது என்றதை போல எங்களுக்கு வருகிறதான உபத்திரவங்கள், பிரச்சனைகள் அது அப்படியே மாறி போகிறது. காரணம், நாங்கள் தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறபடினால். அவர் எங்கள் பட்சமா இருந்து என்ன செய்கிறார் தெரியுமா? எங்களோட பேசுகிறார். சில நேரங்களில் வருகிற காரியங்கள், இந்த பிரச்சனைகள், சோதனைகள் மத்தியிலே நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் எங்களோட பேசுகிறார். நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் கேட்கிற சத்தம் யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தமா, இல்லைன்னு சொன்னா உலகத்தினுடைய சத்தமா? நாங்கள் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்போமாயிருந்தால் அவர் சொல்லுகிறதான அந்த ஆறுதலான வார்த்தைகள் எங்களை குணப்படுத்தும். அவர் சொல்லுகிற அந்த ஆறுதலான அந்த வார்த்தைகள் எங்களை உற்சாகப்படுத்தும். அந்த வார்த்தை எங்களை அப்படியே மேலெலும்பி செல்ல கிருபை செய்யும். ஆனால் இந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். இந்த தினத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல், இந்த தமிழ் அழகான வார்த்தை, இல் பொருளாவார்கள் அப்படின்னு சொன்னா இருந்த இடம் தெரியாது. இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில வந்ததா என்று தெரியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறும். எங்களுக்கு தெரியும் பிரச்சனை வந்தது, சோதனைகள் வந்தது, எங்களுக்கு விரோதமாய் செயல்பாடுகள் நடந்தது, இந்த காலணிகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனா நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது இப்படி ஒரு காரியம், சம்பவம், மனுஷர்கள் இப்படி எங்களுக்கு செய்தார்களான்றத கூட எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த காரியம் எங்களை விட்டு அகன்று போகிறது.
தேவனுடைய கரம் எங்களோட இருக்கிறது. எங்களை என்ன செய்றார்? அவருடைய ஆழங்கள்ல மறைச்சு வைத்துக் கொள்றார். எங்களுடைய சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம், ஆனா அவர் எங்களோட பேசும்படியாக வாஞ்சிக்கிறார். அவர் எங்களோட பேசி எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அவருக்கு நாங்கள் மறுமொழி கொடுக்கிற பொழுது அவர் எங்களோடு இடைப்படுகிறார். அவருக்கு நாங்கள் செவிசாய்க்காவிட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தினுடைய சத்தங்களுக்கு எல்லாம் செவிசாய்த்து, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து பயம் எங்களுடைய உள்ளத்திலே வருகிறது. பயம் எங்களை ஆட்கொள்ளுகிறது. இந்த பயம் என்ன செய்கிறது? நாளுக்கு நாள் எங்களை அப்படியே கீழே அமர்த்தி கொண்டு போகிறது. அது தேவனுடைய அன்பை விட்டு அப்படியே பிரிச்சிடும். ஆனா பவுல் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பசியோ பட்டினியோ வியாகுலமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. எங்களை கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் அவருக்குள் இருந்தால் மாத்திரமே. இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இதரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. அதுக்கு முதல் உள்ள வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். 21வது வசனம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். இப்ப ஜனங்கள் நினைக்கிறார்கள், இது யாருடைய சத்தம்? 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அதனுடைய விளைவு எப்படி தெரியுமா இருந்தது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து. யாருடைய சத்தம் என்கிறத நாங்க கேட்கணும். இது யார் பேசுகிறது? தேவன் பேசுகிறாரா? மனுஷன் பேசுகிறானா? அல்லாவிட்டால் மனுஷர் மூலமாக ஏதோ ஒரு காரியம் செயல்படுகிறதா? இல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எங்களுக்கு அது தெரிகிறதா? அதை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன செய்யும் சொன்னா, இந்த உலகம் தேவனுடைய அன்பிலிருந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிடும். தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரித்தால் அதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை மோசமாகிடும். ஆனால் நாங்கள் தேவனுடைய அந்த அன்பிலே, அவருடைய ஆழங்களிலே மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையானது எங்களை அனுதினமும் உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தையானது எங்களை உற்சாகப்படுத்துகிறது. சோதனையை தப்பி செல்ல எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிறார். உலகத்துல உபத்திரம் இருக்கிறது, எல்லா மனுஷனுக்கும் உபத்திரம் வருகிறது. ஆனா கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இந்த எல்லா சோதனைகளையும் தப்பி செல்லுகிறதுக்கான போக்கை அவர் எங்களுக்கு உண்டாக்குகிறார். இது கர்த்தருடைய செயல். இது அவரால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அவருக்கு மாத்திரம்தான் இந்த வல்லமை இருக்கிறது. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், 63வது சங்கீதம் 8வது வசனத்துல, வாசிங்க. 63வது சங்கீதம் 8வது வசனம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து தட்டிக் கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு இந்த சம்பவம்? ஒரு மனுஷன் தன்னுடைய தகப்பனுடைய தோள்களில இருந்து கொண்டு அவன் தகப்பனுடைய அவர் பிள்ளை வந்து தகப்பனுடைய தோல்ல இருக்கும் பொழுது அந்த பிள்ளை என்ன தெரியுமா, இந்த கால் வந்து எங்களுடைய இந்த மார்பிளை அடிச்சு கொண்டிருக்கும். இது என்னது சொல்லுகிறது? இந்த காரியம் வந்து அவன் உணர்கிறான், நான் கர்த்தரோட இருக்கிறேன், நான் தேவனோட இருக்கிறேன் என்கிறத.
நான் தேவனோட இருக்கிற பொழுது அது என்ன செய்கிறது? கர்த்தரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அந்த உணர்வு இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்தது. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே, வாசிக்க 63:8, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. எப்படி பற்றி கொண்டிருக்கிறது? நான் அவர் இப்ப கையில இருக்கிறத பிடுங்கிடலாம். நான் அவருடைய தோள்களின் மேல இருக்கிற நேரம் அவரா என்னை இறக்கி விட்டாலே ஒழிய நான் இறங்க முடியாது. இறங்குனா விழுந்துருவேன். இப்ப இதுதான் எங்களுடைய நிலைமை. நாங்க அவருடைய தோள்களின் மேல் இருக்கிறோம். தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோள்களிலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் எங்களை சுமந்து கொண்டு போகிறார். நாங்கள் அந்த தோள்களிலே இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. தகப்பன் எங்களை கீழே இறக்கி விட்டால் சுகமா இறங்குவோம். நாங்களா இறங்க முயற்சி செஞ்சமா இருந்தா கீழே விழுந்து காலுடையும் கையுடையும் ஆபத்துகள் நேரிடும். ஆனா அவருடைய தோல்ல இருக்கும் வரைக்கும் எப்படி தெரியுமா? இந்த உலகத்தினுடைய எல்லா தகப்பன் எங்களுக்கு காட்டுகிறார். நீ என்னுடைய தோல்ல இருந்து பார், உனக்கு கண்ணில் உனக்கு எட்டுகிற எல்லா காரியத்தையும் நான் உனக்கு தருவேன். உனக்கு தெரிகிற எல்லாவற்றையும் நான் உனக்கு கீழ்படுத்துவேன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தான் ஆதாமுக்கு கொடுத்தார். நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த உலகம், இதில் நீங்க இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் மனுஷன் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுகிறதை விட தான் அவங்க கொடுக்கப்பட்டதான அந்த வல்லமையை இழந்து என்ன செஞ்சிட்டான்? உலகம் தன்னை ஆண்டு கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்தார். அவர் என்ன சொன்னார்? நான் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு வந்தேன். நாங்கள் எதை இழந்தோமோ அதை அவர் மீட்டு தரும்படியாக தான் எங்களுக்கு வந்தார். என்னத்தை மீட்டு தரும்படியாக? எதை இந்த ஆளுகையை இழந்தோமோ அந்த ஆளுகையை மறுபடியும் மீட்டு தரும்படியாக. இந்த உலகத்தினுடைய அதிபதியை எங்களை ஆண்டு கொண்டிருந்தான், அவனை நாங்கள் கட்டுப்படுத்தும்படியாக அந்த வல்லமையை எங்களுக்கு அவர் சிலுவையிலே பெற்றுக் கொடுத்தார். இதுதான் அவர் சிலுவையில் எங்களுக்கு செய்தார். இழந்து போனதை, இந்த ரட்சிப்பை, நித்திய ஜீவனை மறுபடியும் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க. இந்த சங்கீதக்காரன் அவன் அதை என்ன சொல்றான்? அதை ஃபீல் பண்ணுறான். கர்த்தரோடு இருக்கிற பொழுது இருக்கிறதான அந்த அன்பை, அந்த சுகத்தை அவன் உணர்கிறான். உணர்ந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உங்களோட இருக்கிறேன். ஆனா அதே நேரம் நான் ஃபீல் பண்ணுகிறேன், நீர் என்னோட இருக்கிறீர், நீர் என்னோட இருக்கிறீர் என்கிறத. எப்படி என்னோட இருக்கிறீர்? உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய கரம் என்னை தோல்ல தட்டுது, உம்முடைய கரம் என்னை அரவணைக்குது. அதை நான் உணர்கிறேன். இது நாங்கள் அவருக்குள்ள இருக்கும் பொழுது இதை எல்லாத்தையும் உணர முடியும். ஒரு பிள்ளை தன்னுடைய தாயினுடைய மடியில இருக்கிற பொழுது அது எப்படி உணரும்? பாதுகாப்பையும் உணருது, சுகத்தை உணருது, சூட்டை உணர்கிறது. இதை போலதான் தேவனோட இருக்கும் வரைக்கும் இந்த எல்லா விதமான காரியம் உணர்கிறோம். ஆனா அந்த பிள்ளை தாயினுடைய கையில இருந்து இறங்கினதுக்கு பிறகு காலை நிலத்துல வைக்கும் பொழுது குளிருது. அந்த பிள்ளைக்கு ஒரு பயம், விழுந்துருவனோ. ஆனா தாயினுடைய கரத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த சுகம், அந்த அரவணைப்பு எல்லாவற்றையும் மறக்க பண்ணுது. அந்த சம்பவம் அது தாயினுடைய கையில இருக்கும் வரைக்கும், அந்த பிள்ளை தகப்பனுடைய தோளில் இருக்கும் வரைக்கும் தான் அந்த சுகத்தை அவனால உணர முடியும். கீழே இறங்கிட்டா அந்த சுகத்தை இங்க அனுபவிக்க முடியாது.
இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிறதான இந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு உன்னதமானது என்கிறத அவன் காட்டுகிறான். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இப்படி தாங்கி பிடிச்சு கொள்கிறார். இந்த கனெக்ஷன் ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும், தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு உணர்வை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு சுகத்தை காட்டுகிறது. அவர் எங்களுடைய தகப்பன். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதுக்கு அவரிடத்திலே அதிகாரம் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவர் இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறவராய் இருப்பாராய் இருந்தால் எங்களை அவர் எவ்வளவு பாதுகாப்பாய் பாதுகாத்துக் கொள்வார். என்ன பிரச்சனை வரட்டும், சூழ்நிலை மாறட்டும், மோசமா இருக்கட்டும், என்ன காரியமா இருக்கட்டும், இந்த காலநிலை இவ்வளவு மோசமா இருக்குதானே. நேற்று நான் ட்ரை பண்ணி வரக்குள்ள ரெண்டு பக்கமும் பாதையில ரெண்டு பக்கமும் ஒரு கார் பள்ளத்துல நிக்குது, இன்னொரு கார் திரும்பி அடுத்த போற வழியை விட்டு போற அதே வழியில அடுத்த பக்கம் திரும்பி நிக்குது, ஒரு கார் அடுத்த பக்கம் பிறண்டு நிக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு 100 மீட்டருக்கு ஒரு கார் நிக்குது. ஆனா இவ்வளவையும் பார்த்து கொண்டு வருகிறேன், இவ்வளோத்தையும் கடந்து கொண்டு வருகிறோம். ஆனா வீடு வந்து சேரும் மட்டும் கர்த்தர் எந்த விதத்திலையும் எந்த ஒரு பாதிப்பும் வரவில்லை. காரணம் என்ன? அவருடைய கரம் எங்களை தாங்குது. அவருடைய கரம். இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 28 29. இயேசு கிறிஸ்து அழகா சொல்றார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இயேசு சொல்றார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்குது. அது என்னுடைய சத்தத்தை கேட்கிறபடினால் என்ன தெரியுமா நடக்குது? அது ஒரு நாளும் இடறி போவதில்லை. அவைகள் என்னுடைய சத்தத்தை கேட்டேன் பின்னே வருகிறபடினால் அது என்னோடே இருக்கிறது. அதை யாரும் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. தகப்பனுடைய கையில இருக்கிற பிள்ளைய பறிக்கணுமா இருந்தால் முதல் தகப்பனை இல்லாமல் செய்யணும். அப்பதான் அந்த பிள்ளை தகப்பனை மீறி அந்த பிள்ளையை பறிக்க முடியும். ஆனா எங்களுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். அவரிடத்துல யாரும் நெருங்க முடியாது, அவரிடத்துல யாரும் போக முடியாது. அவர் எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எங்களுடைய அவருடைய கையில இருந்து யாரும் எங்களை பறிக்க முடியாது. பறிக்க முடியாதபடி அரவணைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. முதல் வசனத்துல என்ன சொன்னார்? இந்த ஆடுகளை என்னுடைய கையிலிருந்து யாரையுமே பறித்துக் கொள்ள முடியாது. இவர் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய கையிலிருந்தும் பறிச்சு கொள்ள முடியாது, அதே நேரம் என்னுடைய பிதாவினுடைய கையிலிருந்தும் அவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் பறிச்சு கொள்ள முடியாது. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை? இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை 2 கரங்களுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் எங்களை மறைச்சிருக்குது, பிதாவினுடைய கரம் எங்களை மறைத்திருக்கிறது. அவருடைய சிலுவையின் நிழல் எங்களை எப்படி மறைத்திருக்கிறதோ அதை தாண்டி அதுக்கு பிறகு பிதாவினிடத்துல வரும் வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு. அதெல்லாம் தாண்டி 1வது கேட் 2வது கேட்டை தாண்டி தான் எங்களிடத்துல வரணும். 1வது கேட்டே தாண்ட முடியாது. 2வது கேட்டை எப்படி தாண்டது? இயேசு கிறிஸ்துவை தாண்டி யாருமே போக முடியாது. அதையும் மீறி எப்படி பிதாவினிடத்துல போக முடியும்? இயேசு சொல்கிறார், என்னிடத்திலிருந்து யாரும் பறிச்சு கொள்ள முடியாது. அதே நேரம் பிதா என்னை எப்படி பாதுகாக்கிறாரோ அதே போல அவருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறது. அதனாலதான் சொன்னேன், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய
தேவனை பற்றும் விசுவாசத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவருடைய ஆழங்களுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆழங்களுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே யாரும் எக்காரணத்தினாலும் எது நிமித்தமாகவும் அவருடைய அன்பை விட்டு அவருடைய கையிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது, எங்களை தீண்ட முடியாது. தீண்டினால் என்ன தெரியுமா நடக்கும்? எங்களை எங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. நாங்க இடறுகிறோம், சில நேரங்களில் நாங்க இடறுகிறோம், தவறுகிறோம். ஆனா தகப்பன் சொல்லுகிறார், திரும்ப செய்யாத. சொல்றார், இறுக்கமான அவருடைய கரத்துல மறுபடியும் எங்களை இழுத்துக் கொள்கிறார். ஆனா துன்மார்க்கனுக்கு, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, எங்களுக்கு இந்த காரியங்களை செய்ய தூண்டுவிக்கிறதான இந்த சத்துருவுக்கு என்ன நடக்கிறது? ஏசாயா 41:12 என்ன வாசிச்சோம்? அவன் எப்படி போகிறான்? இல் பொருளாகிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வசனத்தை அறிந்த அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் செயல்படுகிற பொழுது அவன் இல் பொருள் ஆகிறான். Nothing. There is no evidence. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு வந்ததான சத்துரு எங்களுக்கு முன்பதாக இவ்வளவு காரியத்தை செய்தானே, இப்ப அந்த மனுஷனை தேடியும், சில வசனங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்கு நேரம் போதாது, அந்த வசனம் சொல்லு, நீங்க அவனை தேடியும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் எரேமியா சொல்லுகிறார், நீங்க அவனை தேடி போவீங்க, ஆனா அவன் அங்க இருக்க மாட்டான். நீங்க தேடி போய் பார்ப்பீங்க, எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே, இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததே, ஆனா அதுக்குரிய அடையாளமே இல்லையே. எங்களுக்கு தெரியும், நாங்க கடந்து வந்த பாதை எங்களுக்கு தெரியும். எங்களை இப்ப பார்க்கிறவர்கள் நினைப்பார்கள், நீங்க உங்களோட சாட்சியை சொன்னா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்களாவது கஷ்டப்பட்டதாவது, நீங்களாவது துன்பப்பட்டதாவது, நீங்க இப்படிதான் வாழ்க்கையில இருந்தீங்கன்னு சொல்லி யாராவது நீங்க சாட்சி சொல்லுவீர்களா இருந்தால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் எங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த இப்ப இருக்கிறதான இந்த தோற்றம் என்ன செய்கிறது? எங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன் எங்களுக்கு என்ன செய்தானோ அந்த காரியத்தை இல்லாமல் செய்து விட்டது. இப்ப மனுஷர்கள் எங்களை பார்க்கிற பொழுது எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? அவருக்குள்ளான ஆசீர்வாதம், அவருக்குள்ளான சுகம், அதை கொண்டுதான் பார்க்கிறார்கள். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம், நாங்கள் எல்லாரும் இதை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை என்ன செய்தார்? எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை மீட்டுக் கொண்டும்படியாக அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு விளங்க பண்ணினார். அதான் சொல்லுகிறேன், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கண்களை மூடுவோம். ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். இது எங்களை பெருமைப்படுத்துறது இல்லை, கர்த்தரை பெருமைப்படுத்துறது. கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, ஆனா பர்ஸ்ல காசு இல்லை, ஒரு சதம் இல்லை, $1 இல்லை, ஒரு சதமும் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு தெரியுது அங்க காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை, 100%. ஆனா திடீரென்று அது எப்படி வந்ததோ, எப்படி உருவாகினது, எப்படி வந்ததுன்றது எங்களுக்கு தெரியாது. சில நேரம் மறைக்கப்பட்டிருக்கிறது, வெளியே வந்திருக்கலாம்.
அடுத்த நாள் பார்க்கும் பொழுது $50. எங்களுடைய தேவை எதா இருந்ததோ அது அங்க இருக்குது. இந்த சாட்சியை அவர் சொல்லும் பொழுது கர்த்தருக்குள்ள ஊழியம் செய்த என்ன சொல்றது வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரி சொன்னா, இது எப்படி சாத்தியமாகும் சொல்லி கேட்டான். இது நம்புற மாதிரியே இல்லைன்னு சொன்னான். நம்பிதான் ஆகணும். ஏன்னு சொன்னால் கர்த்தர் செய்கிறார். சில நேரம் என்ன செய்யலாம், எத்தனையோ வருஷத்துக்கு முதலாக நாங்க மறைச்சு வச்சிருக்கலாம், நாங்க அதை சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா நாங்க தேடி 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 புரட்டி பார்த்தாலும் கிடைக்காது. ஆனா அது தோன்றுகிற நேரம், எங்களுக்கு தேவைப்படுகிற நேரம் அது தோன்றும். அது தோன்ற பண்ணுகிறவரும் அவர்தான். காரணம், எங்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையானது அவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? எங்களை உயர்த்துகிறது. அந்த பாதுகாப்பு எங்களை வேலி அடைத்து மறைத்திருக்கிறது. அந்த பாதுகாப்பின் கரம் எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், கொள்ளை நோய்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறது. நாங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனை பெருசா இருக்கலாம். சில நேரம் திடீரென்று ஒரு பெரிய பிரச்சனை வரலாம். அது வந்த இடம் தெரியாமல் போயிடும். இதை செய்கிறவர் கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம், இன்பமா இருக்கிறோம். என்ன நடக்கட்டும், உலகத்தில் எது நடந்தா என்ன, ஆனா கர்த்தர் எங்களோட இருக்கிறார். வசனம் தான் சொல்லுகிறது, நாங்க எல்லாவற்றையும் மறந்து அவரோடு இருக்கிறது தான் எங்களுடைய தொழிலா இருக்கணும். எங்களுக்கு வேற எதை பற்றியுமே கவலை வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெள்ளிக்கிழமை இதை பத்தி நாங்கள் பார்த்தோம். இப்ப ராஜ் சொல்லிட்டு இருந்தார், அவரோட இருக்கிற நேரம் என்ன சொல்லுகிறது, அவரை பற்றிய சிந்தனை இருக்குமா இருந்தால் இதுல என்ன நடந்தாலும் அது எங்களுக்கு பெரிதாக தோன்றாது. என்ன சம்பவித்தாலும் அது எங்களுக்கு எங்களுடைய கண்களால் மாத்திரம் அதை நாங்கள் காணுவோம். ஆனா துன்மார்க்கும் அந்த எங்களுடைய கண்களால் பார்க்கிறோம், ஒரு தீங்கு வருகிறது. ஆனா அந்த கொண்டு வருகிறதான அந்த தீங்கை கொண்டு வருகிறதான அந்த துன்மார்க்கனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார். இதுக்கு நாங்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அரவணைக்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், எங்களை சுகமாக்குகிறவர், எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். நாங்கள் உங்களுடைய தோள்களின் மேல் இருக்கிற பொழுது எந்த விதமான பொல்லாப்புக்கோ சோதனைகளுக்கோ எந்த விதமான காரியங்களுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரம் எங்களை தாங்குகிறது. கர்த்தருடைய கரம் எங்களை தாங்குகிறது. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, சூழ்நிலைகள் மோசமாய் இருந்தாலும், ஆண்டவரே, சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்தாலும், பாதகமாய் இருந்தாலும், ஆனாலும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாதபடி உம்முடைய அன்பு இந்த காலை நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த இடத்துல இணைத்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிஸ் பண்ணலாம், இந்த சந்தர்ப்பத்தை இழந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு இருந்த காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறீங்க. உம்முடைய நாமத்தை அறிந்த எங்களுக்கு உம்முடைய கரம், உம்முடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வமாய் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, இந்த இடத்திலே இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் அவர்களை தேற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனுடைய தோள்களிலே இருக்கிற பிள்ளைகளை போல
உம்முடைய தோள்களிலே இந்த வாரம் முழுவதும் இருந்து கர்த்தாவே எல்லா விதமான காரியங்களுக்கும் பள்ளங்கள் மேடுகள் எல்லாவற்றுக்கும் தப்பி உம்முடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீர் காண செய்கிறதுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை மாத்திரமே, சுகத்தை மாத்திரமே, நன்மையை மாத்திரமே கண்டடைய கிருபை செய்வேன். கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளை மாற்றி அவர்கள் கர்த்தரோடு இருக்கிற பொழுது உம்முடைய கரத்தினுடைய அந்த வல்லமையை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா. உம்முடைய முகத்தை நீர் அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி அவர்களின் ஆண்டவரே தொடர்ந்தும் நீர் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் நீர் மாற்றி தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். பைபிள் ஸ்டடி வழமை போல நடைபெறும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு. அதே நேரம் வார சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர். மறந்துடாதீங்க. வார சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு ஆலயத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும். ஆமென். பைபிள் ஸ்டடி வழமை போல நடக்கும். ஞாயிறு ஆராதனை வழமை போல விசுவாசத்தினாலே நாங்கள் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் சந்திப்போம் ஒவ்வொருவரும். ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென், ஆமென்.